अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين। आज अल्लाह ताला के फजल से जमात अहमदिया हॉलैंड का जलसा सालाना இன்று அல்லாஹ்வின் அருளால் ஹாலந்து ஜமாத் அஹ்மதியாவினுடைய ஆண்டு மாநாடு ஆரம்பமாகிறது. அல்லாஹ் தாலா மீண்டும் ஒரு முறை ஹாலந்து ஜல்சா சாலானாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை எனக்கு தந்துள்ளான். இந்த ஜல்சா அசல் நிகழ்ச்சி நிரலின்படி அடுத்த வாரம் நடைபெற வேண்டியது. ஆனால் நான் கலந்து கொள்ள விரும்பியதால் எனது புரோகிராமை பார்த்து அதற்கு ஏற்ப ஒரு வாரம் முன்னதாக இந்த நிகழ்ச்சியை வைத்துவிட்டது. குறுகிய காலத்துக்குள் இது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாலந்து நிச்சயமாக ஒரு சிறிய நாடாகும். ஜமாத்தும் கூட சிறியதுதான். மிக விரைவாக அனைவருக்கும் தகவல் தந்துவிட முடியும். ஆனால் இருந்தும் கூட அவர்கள் தங்களது புரோகிராமில் மாற்றம் செய்துள்ளனர். மிகவும் எளிதாக செய்துள்ளார்கள். இடப்பிரச்சனையும் இருந்தது. இந்த இடம் குறுகியது, வாடகைக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தேதிகளில் இடம் வாடகைக்கு கிடைக்கவும் இல்லை. எவ்வாறு இருப்பினும் மிகச் சிறந்த முறையில் எல்லாம் அமைந்து விட்டது. ஆனால் சில செயல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் அல்லது உருவாகலாம். இதில் சிறிய கஷ்டங்களுடன் இங்கு கழிக்க நேரிடலாம். அத்தகைய நிலை இருந்தால் நீங்கள் அந்த கஷ்டங்களை சகித்துக் கொள்ளுங்கள். முதலில் மாஷா அல்லாஹ் பணியாளர்கள் எல்லா வகையிலும் வசதி செய்து தருவதற்கு முழு முயற்சி செய்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அல்லாஹ்வின் அருளால் உலகில் சிறு ஜமாத்தாக இருப்பினும் பெரிய ஜமாத்தாக இருப்பினும் ஜல்சா சாலானாவின் எல்லா ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக எல்லா இடத்திலும் சுயநலமற்ற தன்னலம் கருதாத பணியாளர்களின் குழு தயாராக இருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியுடன் விருந்தாளிகளுக்கு தொண்டு செய்ய எப்போதும் தயாராக இருக்கின்றனர்.
ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தாளிகளுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றனர். அல்லாஹ் தஆலா இந்த எல்லா தொண்டர்களையும் வருங்காலத்திலும் எப்போதும் இந்த தன்னலமற்ற தொண்டு செய்யும் வாய்ப்பை அளிப்பானாக. அதற்கு மிகச்சிறந்த கூலியும் வழங்குவானாக. ஏதாவது சிறு குறைகளை கண்டால் திரையிடுங்கள். ஜல்சாவில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் குறைபாடுகளை பார்ப்பதற்கு பதில் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதன் அசல் நோக்கத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இதுவே பையத்தின் நோக்கமாகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதை தானே விளக்கியும் இருக்கின்றார்கள். பையத் செய்த பிறகு உலக விவகாரங்களில் மூழ்கி மனிதன் தனது அசல் நோக்கத்தை மறந்து விடுகிறான். எனவே இறைவன் மீண்டும் மீண்டும் அறிவுரை செய்வதை அவசியமாக்கியுள்ளான். இதனால் ஈமான் உள்ள ஒவ்வொருவருக்கும் பயன் ஏற்படுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஇன்ன ஸிக்ர தன்ஃபஉல் முஃமினீன். நிச்சயமாக போதனை மூமின்களுக்கு பயனளிக்கிறது. இந்த ஜல்சா அறிவுரை செய்யவும் நினைவூட்டவுமே உலகில் எல்லா இடத்திலும் நடத்தப்படுகிறது. இந்த காலத்தின் இமாமின் பையத்தில் வந்த பிறகு மீண்டும் உங்கள் உடன்படிக்கையை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பையத்து உடன்படிக்கையை நினைவில் கொள்ளுங்கள். உலக வேலைகளால் சிறிது பலகீனம் ஏற்பட்டுவிட்டாலும் மீண்டும் முதலிலிருந்து போதனைகளை கேட்டு அறிவு ரீதியான தர்பியத் ரீதியான போதனைகள் மற்றும் அறவுரைகள் மற்றும் சொற்பொழிவுகளை கேட்டு பிறகு உங்கள் மார்க்க நிலையின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஒன்றாக அமர்ந்து நன்மைகளை ஈர்க்க முயலுங்கள், தீமைகளை அகற்றுங்கள் என்று கூறுவதற்காகவே எப்போதும் இந்த ஆண்டு மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், ஜல்சா நாட்களில் உங்கள் சொந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டாம். மாறாக ஜல்சாவின் எல்லா புரோகிராம்களையும் கேட்கும் போதும் அதற்கு பிறகும் துவா மற்றும் ஜிக்ர இலாஹியில் மூழ்க வேண்டும். நாம் இந்த ஆன்மீக சூழலில் 2 அல்லது 3 நாட்கள் தங்கி நமது பையத் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறோம் என்று யோசித்தவாறு கழியுங்கள். அதன் மூலம் நமது ஈமான் மென்மேலும் உறுதிப்பட்டுக் கொண்டே செல்லட்டும். அதன் மூலம் நாம் தக்வாவில் முன்னேற வேண்டும். இந்த நோக்கத்தை அடைவதற்காக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கீழ்கண்ட வழிகாட்டலை கவனத்தில் கொள்ளுங்கள். அன்னார் கூறுகிறார்கள், பையத்தில் இணைந்துள்ள எல்லா தூயவர்களும் பையத் செய்வதன் நோக்கம் உலக ஆசை குளிர்ந்து விடுவதுதான் என்று வெளிப்பட வேண்டும். நமது எஜமானர் ரசூலே மக்பூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத் உள்ளத்தில் மிகைக்க வேண்டும். மறு உலக பயணம் வெறுக்கத்தக்கதாக ஆகிவிடாத அளவுக்கு உலக பற்றற்ற நிலை உருவாக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த ஜல்சா நமக்கு இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வழியாக ஆக வேண்டும். மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற சிந்தனை மேன்மேலும் மெருகூட்டப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது ரசூலின் முஹப்பத் இந்நிலையில்தான் எல்லா முஹப்பத்தின் மீதும் மிகைக்க முடியும்.
அல்லாஹ் நம்மிடம் என்ன விரும்புகிறான் என்று தெரிய வேண்டும். ரசூல் நம்மிடம் என்ன விரும்புகிறார்கள் என்று தெரிய வேண்டும். அல்லாஹ் அவனது ரசூல் என்ன விரும்புகிறார்கள் என்றுதான் எங்களுக்கு தெரியுமே என்பதன்று, மாறாக அந்த விஷயங்களை அறிந்து அமல் செய்வதும் அவசியமாகும். பிறகு அதனை பெற முழுமையான மற்றும் நிரந்தரமான முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயங்களின் பக்கம் அமல் செய்யும் போதுதான் மறு உலக பயணம் வெறுக்கத்தகாத அளவுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு நாளில் ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தி மற்றும் அவன் மீது முஹப்பத் வைத்திருக்கும் நிலையில் யார் இந்த உலகை விட்டு செல்கிறோமோ அவர்களே நம்மில் பாக்கியசாலிகளாவோம். இதனை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனிதன் நன்மைகளை மேற்கொள்ளவும் தீமைகளை விட்டுவிடுவதில் கவனமும் தீவிரமாக உள்ளத்தில் ஏற்படுவதற்கு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இறைவன் முன் கொண்டு செல்லப்படுவோம் என்ற உறுதி வர வேண்டும். அங்கு நான் எனது அமல்களை பற்றி கேட்கப்படுவேன். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லஸீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீது தக்வாவை கைக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு உயிரும் நாளைக்கு தாம் எதனை அனுப்பியுள்ளது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் மீது அச்சத்தை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிகிறான். எனவே அல்லாஹ் தஆலா தெளிவாக இதனை கூறியுள்ளான். நீங்கள் களப்பற்ற உள்ளத்துடன் அல்லாஹ்வுக்காகவே ஆகிவிடும் போதுதான் உங்கள் ஈமான் முழுமையடையும். மேலும் தக்வாவையும் மேற்கொள்வீர்கள். மறு உலகிற்காக நாம் என்ன அனுப்பி இருக்கிறோம் என்று அவர் பார்க்கும் போதுதான் இந்த தக்வா கிடைக்கும். உண்மையான நிரந்தர வாழ்விற்காக நாம் என்ன முயற்சி செய்துள்ளோம். இவ்வுலகிற்காக மனிதன் பெரும் முயற்சி செய்கிறான். மிகவும் சிரத்தையுடன் வேலை தேடுகிறான். தொழிலுக்காக உழைக்கிறான். சொத்து சேர்ப்பதற்காக உழைக்கின்றான். தமது பிள்ளைகளுக்கு உலக கல்வி வழங்குவதற்காக கவலையுடன் முயல்கிறான். உலக சௌரியங்களுக்காக பெரும் முயற்சி செய்யப்படுகிறது. இந்த உலக வேலைகளுக்காக இறைவன் மீது உறுதியான எண்ணம் கொண்ட ஒருவர் ஓரளவுக்கு துஆவும் செய்கிறார், அல்லது மற்றவரிடம் துஆ செய்யவும் சொல்கிறார். எனக்கு தினமும் இந்த உலக நோக்கங்களை பெறும் நோக்கில் எண்ணற்ற கடிதங்கள் வருகின்றன. சிலர் உலக வேலைகளிலேயே மூழ்கி கிடக்கின்றனர். ஐவேளை தொழுகைகளையும் முழுமையாக தொழுவதில்லை. தொழுதாலும் வேக வேகமாக தொழுதுவிட்டு துஆவுக்கு மட்டும் மிக உருக்கத்துடன் எழுதுகின்றனர். அதுவும் உலக பொருள்களை பெறுவதற்காகவே. எவ்வாறு இருப்பினும் இது குறித்து நான் பின்னர் கூறுவேன். துஆவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்று கூறுவேன். நான் கூற வந்ததாவது, மனிதன் உலக வேலைகளுக்காக நிறைய பணி செய்கிறான். ஆனால் ஒரு அஹ்மதி இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டதாக வாதமும் செய்கின்றனர். அவர்கள் மீண்டும் எம்மை இஸ்லாமிய போதனைகளால் ஒளியூட்டினார்கள் என்று வாதம் செய்கின்றனர். ஆனால் ஒரு அஹ்மதி முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய தக்வாவின் உயர் தகுதியை பெறுவதில்லை.
लेकिन तकवा का वो मयार மரணத்திற்கு பிறகு कोशिश नहीं करता உங்கள் உலக முன்னேற்றங்கள் குறித்து கேட்கப்படும் என்று இறைவன் கூறவில்லை. மாறாக கூறுகிறான், தக்வாவை மேற்கொள்ளுங்கள். कि मरने के बाद நாளைக்காக, याद के बारे में पूछा जाएगा. அந்த நாளைக்காக, फरमाया உங்கள் மரணத்திற்கு பிறகு ஆரம்பமாக உள்ள அந்த நாளைக்காக, कि तुमने कल के लिए அந்த நிரந்தர வாழ்விற்காக நீங்கள் என்ன அனுப்பினீர்கள் என்று கேட்பான். जो तुम्हारे मरने के बाद शुरू होनी है, இந்த உலகின் சம்பாத்தியம், जो हमेशा की जिंदगी है, இந்த உலகின் பேங்க் பேலன்ஸ், ये तुमने क्या आगे भेजा? இந்த உலக சொத்துகள், சந்ததிகள், உறவினர்கள் அனைவரும் இங்கே இருப்பர். इस दुनिया இவர்களை பற்றி இறைவன் எதுவும் கேட்க மாட்டான். और अजीज रिश्तेदार அல்லாஹ் கேட்பதெல்லாம் எந்த நன்மைகளை செய்யுமாறு நான் கூறினேனோ पूछेगा. அதில் எதனையெல்லாம் செய்தீர்கள், पूछेगा तो ये कि जिन नेक अमाल का நாங்கள் என்ன நன்மைகளை எல்லாம் செய்வோமோ, எதனையெல்லாம் இறை திருப்தியை பெறுவதற்காக செய்திருப்போமோ, எந்த பணிகளை தக்வாவுடன் செய்தோமோ, जो भी नेक अमल எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்குள்ள உரிமையையும் रजा के रसूल அடியாருக்குள்ள உரிமையையும் நிறைவேற்றியுள்ளோமோ जो काम भी அது இறைவனிடம் இருக்கும். किया होगा, जिस हद तक அல்லாஹ் கூறுகிறான், हुकूकुल्लाह और हुकूकुल इबाद अदा करने की हमने कोशिश की, உங்கள் பொருட்கள் என்னை வந்தடையாது, अल्लाह ताला के हुजूर मौजूद होंगे. तो अल्लाह ताला फरमाता है कि मुझ மாறாக தக்வாவே வந்தடையும். नहीं पहुंचेंगे, बल्कि तकवा எனவே நீங்கள் இதனை நினைவில் கொள்ளுங்கள். ये हमेशा इस बात को सामने रखो நீங்கள் எந்த அமலை செய்கிறீர்களோ அதில் அல்லாஹ்வுடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டும் करने की सोच के साथ हो, என்ற சிந்தனையுடன் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். करने की सोच के साथ हो. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் உரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். वही अमल எந்த அமல் தூய தக்வாவுடன் செய்யப்பட்டதோ அந்த அமலைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். तुमने कल के लिए क्या आगे भेजा, அதனை पற்றி தான் அல்லாஹ் கூறுகிறான், जो अल्लाह ताला के हुजूर कबूलियत का दर्जा रखते हैं. நீங்கள் நாளைக்காக எதனை அனுப்பினீர்கள் என்று கேட்கிறான். அந்த அமல்தான் அல்லாஹ்விடம் கபூல் ஆவதற்கான தகுதியை பெறும். एक बंदा करता है, अल्लाह ताला के हुजूर उसका बदला पाता है. எதனை अल्लाह ताला அல்லாஹ்வின் தக்வாவை கவனத்தில் கொண்டு ஒரு அடியான் செய்வானோ अल्लाह ताला हमारे அதன் பிரதிபலனை அல்லாஹ்விடம் பெறுவார். और हर अमल அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் நமது ஒவ்வொரு அமலின் நியத்தையும் குறித்து நன்கறிகிறான். क्या है और उन இந்த அமலில் நமது நியத் என்ன என்று பார்ப்பான். इसलिए हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया है कि अमाल का दारोमदार नियतों पर है. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு செயலும் எண்ணத்தை கொண்டே முடிவு செய்யப்படும். நல்ல நியத்தை जिसके करने की கொண்ட அமலே அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ள தகுந்தது. और अल्लाह ताला அல்லாஹ்வின் தக்வாவை உள்ளத்தில் கொண்டவாறு செய்யப்பட்டதாக அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுள் மிக முக்கியமானது தொழுகையாகும். अल्लाह ताला ने अपने पर ईमान लाने के தன் மீது ஈமான் கொண்ட பிறகு அடுத்த பணியாக தொழுகையை வைத்துள்ளான். बाद वो नमाज का क़याम रखी. ஆனால் இன்னொரு இடத்தில் नमाज தொழுபவர்களையே மிகவும் எச்சரித்துள்ளான். கூறுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், फरमाता है தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அதாவது தொழுகையின் உரிமையை சரியாக பேணாத அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான். यानी उन नमाजियों के लिए அதாவது जो नमाज அவர்கள் தக்வா இல்லாமல் தொழுபவர்களாவர். तकवा के அல்லாஹ் மறைவானவற்றை அறிபவன், नमाजें पढ़ने वाले लोग हैं. அவன் நன்கு அறிந்தவன், அலீமும் ஆவான். अल्लाह எல்லா மறைவான விஷயங்களையும் அறிந்தவன். ताला गैब है, जो அவனுக்கு ஒவ்வொரு விஷயம் குறித்தும் இல்மு உண்டு. अलीम है. அவன் நியத்தையும் நன்கறிகிறான், தொழுகையின் தராதரத்தையும் அறிகிறான். தக்வா இல்லாத தொழுகைகளை அவன் திருப்பி தந்து விடுகிறான். कैफियत को भी எனவே நாம் ஒவ்வொருவரும் மிகவும் உள்ளச்சத்துடன் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் தொழுகைகளை நமது வாழ்வின் நோக்கமாக்கி உள்ளான். बस हमने அந்த நோக்கத்தை நிறைவேற்றவும் அதிக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன். अल्लाह ताला ने करा ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகை இபாதத்தின் சாராம்சம் ஆகும். के लिए நான் ஏற்கனவே கூறியது போன்று உலகியலாளர் फरमाता है உலகத்தை சம்பாதிக்க जिन्ना वल इंसान எவ்வளவு முயற்சி செய்கிறார்.
कि और मैंने जिन्नों और इंसानों எவ்வளவு उழைக்கிறார், के लिए पैदा எவ்வளவு சிரமம் மேற்கொள்கிறார், और फिर हजरत सल्लल्लाहु अलैहि தமது உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக் கொள்ளும் அளவுக்கு கவலைப்படுகிறார். वसल्लम உலக பொருள் மற்றும் சொத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டால் சிலருக்கு மாரடைப்பு வந்து விடுகிறது. कि दुनियादार சிலர் நஷ்டத்தை பார்க்கும்போது பிணியுற்று வாழ்நாள் முழுவதும் நோயாளியாகி விடுகின்றனர். कितनी मेहनत करते இந்த உலக வாழ்விற்காக இவை அனைத்தும் நடைபெறுகின்றன. நல்ல ஆக்டிவான செயல்திறனுள்ள வாழ்வு மனிதனுக்கு அதிகபட்சம் 60-70 வருடங்கள் கிடைக்கின்றன. जायदाद का அதற்கு பிறகுள்ள வாழ்வு பொதுவாக ஆக்டிவாக இருப்பதில்லை. दौरे पड़ने लग जाते हैं बाज लोगों को. பிறகு பொதுவாக பிள்ளைகள் அல்லது बाज लोग மற்றவரது கருணையில் வாழ வேண்டி வருகிறது. இந்த நாடுகளில் சந்ததிகளும் கூட அவர்களை பராமரிப்பதில்லை. लग जाता है उनको. பெரும்பாலானவர்கள் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுகின்றனர். ये सब कुछ हो रहा होता வாரம் ஒருமுறை பிள்ளைகள் போய் பார்க்கின்றனர். அதனையே மாபெரும் கருணை காட்டிவிட்டோம் என்று நினைக்கின்றனர். है. एक एक्टिव जिंदगी யாரும் அவர்களை ஏன் என்று கேட்பதில்லை. ज्यादा அவர்களுக்கு ஆக வேண்டிய அனைத்தும் நர்சுகளின் தயவில் நடக்கிறது. बात की जिंदगी अमूमन இந்த வயதை அடைந்த பிறகு இவர்களுக்கு இறை இருப்பின் மீது உறுதி ஏற்படுகிறது. या दूसरों के இறைவனின் எண்ணம் அதற்கு பிறகுதான் வருகிறது. बड़ा होता है. அப்போது சிலருக்கு மறு உலக வாழ்வு பற்றிய சிந்தனை பிறக்கிறது. इन मुल्कों में நல்ல முடிவு கிடைப்பதற்காக துவா செய்கின்றனர், துவா செய்ய சொல்கின்றனர். ஆனால் உண்மையில் இந்த அளவுக்கு வயது முதிர்ந்து விடும் முன்பே उसको कोई नहीं पूछता. நன்முடிவுக்காக கவலைப்படுபவரே உண்மையான மூமின் ஆவார். தமது வாழ்வின் அடிப்படை நோக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். जात पर यकीन हो தமது இபாதத்தின் ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். याद भी फिर आ जाती है. உலக இன்பங்கள் அவரை இபாதத் செய்வதிலிருந்து கவனமற்றவராக்க கூடாது. उखरवी जिंदगी की फिक्र भी पैदा हो जाती है. தொழுகையிலிருந்து கவனமற்றவராக கூடாது. खैर होने அஹ்மதிகளின் குடும்பங்களில் மீது அல்லாஹ்வின் के भी हैं. பெருங்கருணையால் लेकिन हकीकी பொதுவாகவே கணவன் மனைவி இருவரில் ஒருவர் இறை வணக்கத்தில் கவனமற்றிருந்தால் மற்றவர் அவருக்கு கவனமூட்டுகிறார். जाम बखैर होने की फिक्र करे. பலர் சந்திப்புகளிலும் கடிதங்கள் மூலமாகவும் என்னிடம் கூறுகின்றனர், எங்கள் கணவர் அல்லது மனைவிக்காக துவா செய்யுங்கள், அவர்களுக்கு தொழுகையில் கவனம் இல்லை, அவர்களுக்கு தொழுகையில் கவனம் ஏற்பட வேண்டும். दुनिया की दिलचस्पियां பொதுவாக பெண்கள் என்னிடம் அதிகமாக இதனை கூறுகின்றனர். उसे इबादत பெண்களுக்கு தொழுகையில் கவனம் அதிகம் உள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். करने वाली ना हो. அதன் விளைவால் குழந்தைகளிடமும் கவனம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம். शादी घरानों पर एहसान है. அவர்கள் சரியான தர்பியத்து செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் इबादत का हक अदा ஆண்கள் கவ்வாம் ஆக்கப்பட்டுள்ளனர். तो दूसरा तवज्जो दिलाने की कोशिश करता है. வீட்டின் கண்காணிப்பாளராக ஆக்கப்பட்டுள்ளனர். मुलाकातों में भी और खतूत के जरिए भी அவர் தொழுகையில் சோம்பேறியாக இருக்கிறார் என்பது या बीवी के लिए கவலைக்குரிய விஷயமாகும். उन्हें नमाजों की तरफ तवज्जो नहीं है. வீட்டின் நிர்வாகம் பொறுப்பு அவரிடம் இருக்கும்போது ये तवज्जो पैदा அவர் வீட்டினருக்கு முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டும். ज्यादा कहती हैं. இன்னும் கூறுவதாயின் முன்மாதிரியாக இருப்பது அவசியமாக்கப்பட்டுள்ளது. इस लिहाज से खुशकुन भी है कि அவர் தனது வாழ்வின் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யவில்லை எனில் और उम्मीद की जाती சந்ததிகள் அவரிடமிருந்து என்ன முன்மாதிரி பெறுவர்? बच्चों की तवज्जो भी रहेगी और सही யதார்த்தமான நிலையில் அது நடக்கவும் செய்கிறது. अमल काबिल फिक्र भी है. பெரிய பிள்ளைகள் வாலிப வயது அடையும் போது जो कवाम தந்தை தொழாவிட்டால் जो घर का निगरान बनाया गया है, நான் மட்டும் ஏன் தொழ வேண்டும் என்று கூறுகின்றனர். वो घर के सरबराह தாய் தொழுகையின் கவனம் ஊட்டினாலும் जिसकी जिम्मेदारी பிள்ளைகள் கவனம் செலுத்துவதில்லை. है कि वो தொழுகை இபாதத்தின் சாராம்சமாக உள்ளது. அதனை நிறைவேற்றும் வழியாவது பள்ளி அல்லது தொழுகை மையங்கள் வீட்டை விட்டு தூரத்தில் இருந்தால் வீடுகளில் தொழுகையை ஜமாத்துடன் தொழுதிருக்க வேண்டும். क्या नमूना लेगी और अमल தொழுகையின் பரக்கத்தால் வீடு நிரம்பவும் இறை அருள் இறங்கவும் இதனை செய்ய வேண்டும். होते हैं. ஆண்களுக்கு குறிப்பாக தொழுகையை நிலைநாட்டுமாறு கட்டளை உள்ளது. तो बाप अगर नमाजें नहीं पढ़ रहा होता தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதன் பொருளாவது மிக கடும் நிர்பந்தம் இருந்தால் ஒழிய तवज्जो दिलाने தொழுகையை ஜமாத்தாகவே தொழ வேண்டும். नमाज ஆகவே இங்கு ஜல்சா நாட்கள் 3 நாட்கள். இதில் நமது ஆன்மீக அறிவுபூர்வ நல்லொழுக்க முன்னேற்றத்திற்காக புரோகிராம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. सेंटर घर से दूर है तो घरों में नमाज बाजमात இதில் பெரும்பாலார் தஹஜ்ஜுத் தொழுவதிலும் கவனம் செலுத்துகின்றனர். बरकत से घर भर जाए. ஃபர்து தொழுகைகளையும் ஜமாத்துடன் தொழுகின்றனர்.
அதனை வாழ்வின் நிரந்தர அங்கமாக்க உறுதியிடுங்கள். அப்போதுதான் தக்வாவின் முக்கிய அம்சத்தின் பக்கம் சென்றவர்கள் என்று அழைக்கப்படுவோம். அப்போதுதான் ஜல்சாக்கள் நடத்தப்படும் நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாவோம். ஜல்சாவை பற்றி அறிவிப்பு செய்தவாறு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அதில் தக்வாவின் முன்னேற்றத்தின் பக்கம் கவனம் செலுத்துதல், அதற்காக முயற்சி செய்தல் ஆகியவற்றையே முக்கியமானதாக ஆக்கியுள்ளார்கள். ஜல்சாவின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார்கள், உள்ளம் ஆகிரத்தின் பக்கம் முற்றிலுமாக குனிந்து விட வேண்டும். ஜல்சாவில் கலந்து கொள்பவர்களுக்கு இறை எச்சம் உருவாக வேண்டும். மன தூய்மை, தக்வா, இறை உணர்வு, தீமையை விட்டு விலகுதல், மென்மையான உள்ளம், பரஸ்பரம் அன்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றில் மற்றவருக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும். தன்னடக்கம், நம்பிக்கை, இறை அச்சம் அவர்களிடம் உருவாக வேண்டும். மார்க்க காரியங்களில் ஆர்வத்தை காட்ட வேண்டும். இதில் முதலாவதாக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதனை கூறியுள்ளார்கள், ஆகிரத்தின் பக்கம் முற்றிலுமாக குனியுங்கள். இதுவே திருக்குர்ஆனின் கட்டளையாகும். நாளைக்காக நீங்கள் என்ன அனுப்பியுள்ளீர்கள் என்பதை பாருங்கள். இந்த உலக கவலைகளுக்கு பதில் ஆகிரத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுங்கள். இந்த நிலை தக்வா இருந்தால் தான் பிறக்க முடியும். தக்வா இருந்தால் இதே விஷயம் இறை உணர்வின் பக்கம் திரும்பும். அங்கு அல்லாஹ்வின் கடமையும் நிறைவேற்றப்படும், அடியாரின் கடமையும் நிறைவேற்றப்படும். அதற்காக முயற்சி செய்யப்படும். அது மிக அவசியமானதாக கூறப்பட்டுள்ளது. அடியாருக்குள்ள கடமையை நிறைவேற்ற பரஸ்பரம் அன்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றை உள்ளத்தில் உருவாக்குங்கள். பிறகு பரஸ்பரம் அன்பு, சகோதரத்துவம் உருவாவது மட்டுமின்றி சமுதாயத்திலும் அதன் நற்தாக்கம் ஏற்பட வேண்டும். உங்கள் தன்னடக்கம், உருக்கம், நன்மை, பிறர் நலம் பேணல் ஆகியவை உங்களிடம் இருப்பதை பார்த்து உலகம் இவர் அஹ்மதி என்று கூற வேண்டும். மற்றவரை விட்டு தனிப்பட்டு தெரிய வேண்டும். அல்லாஹ்வுக்குரிய உரிமை, அடியாருக்குள்ள உரிமையை வழங்குவதில் ஒருவர் முன்னுதாரணம் பார்க்க விரும்பினால் அஹ்மதியிடம் பாருங்கள் என்று பிறர் கூற வேண்டும். பிறகு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், மார்க்க காரியங்களில் ஆர்வம் காட்டுங்கள். மார்க்க காரியங்களுள் மார்க்கத்தை பரப்ப பொருள் தியாகமும் செய்ய வேண்டியுள்ளது. மஸ்ஜிதுகளை கட்டுவதில் கவனமும் முயற்சியும் கூட அடங்கும். தப்லீக் திட்டங்களும் அடங்கும். அந்த திட்டங்களுடன் ஒரு அஹ்மதி தனது நேரத்தை அர்ப்பணிப்பதும் உள்ளடங்கும். ஆகவே ஜல்சாவுக்கு வந்து பல்வேறு தலைப்புகளில் சொற்பொழிவுகளை கேட்போம். பல்வேறு சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படுகின்றன. அதனை கேட்டு நமது குறிக்கோளை அடைவதன் பக்கம் இங்கே அமர்ந்தவாறே கவனம் உருவாகிறது. அந்த சிந்தனை நிரந்தரமாக நமது வாழ்வின் அங்கமாக வேண்டும். இந்த ஜல்சாவில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொரு அஹ்மதியும் தனது இபாதத்தின் தகுதியை உயர்த்திக் கொள்கிற அதே வேளையில் இறைவனின் மற்ற உரிமையையும் நிறைவேற்ற வேண்டும். அதே வேளையில் அடியாரின் உரிமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். சமூகத்தின் உரிமையை நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு இருந்தால் ஜல்சாவின் பரக்கத்துகளால் அதனை அகற்றிவிடுங்கள். இந்த ஜல்சாவில் கலந்து கொண்ட நோக்கத்தை அப்போதுதான் நிறைவேற்ற முடியும். எல்லா வகையான தீமைகளையும் அகற்றுவதற்கு உறுதியிடுங்கள். அதற்காக முயற்சியும் செய்யுங்கள். இறை இருப்பையே மறுக்கிற பெரும்பாலானவர்களை கொண்ட இந்த நாட்டில் இருந்து கொண்டு இம்மக்களோ உலகம்தான் எல்லாம் என்று கருதுகின்றனர். அதனை பெற இயன்ற எல்லா முயற்சிகளையும் செய்கின்றனர். இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு மார்க்கத்தில் நிலைநிற்பது, மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய தயாராக இருப்பது, தக்வாவின்படி நடக்க முயற்சி செய்வது மிக பெரும் வேலையாகும். எனவே இது ஒரு மூமினுக்கு மிகவும் முக்கியமானதாக்கப்பட்டுள்ளது. பலரை பார்க்கிறோம்,
हम देखते हैं यहाँ की இங்கு வந்து இந்த சாயத்தில் கலந்து மறைந்து விடுகின்றனர். பெரும்பாலானரின் செயல் உண்மையில் ஷேத்தானிய செயல்களாக உள்ளன. அதாவது இங்கு வசிக்கும் பெரும்பாலாரின் அமல் ஷேத்தானிய செயலாக உள்ளது. புதிதாக வருபவர்களை அது கவருகிறது. புதிதாக வருபவர்களுக்கு ஒரு வகை தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. அவர்கள் நமது முன்னேற்றத்தின் ரகசியம் இதுதான், நாம் இம்மக்களின் பின்னால் செல்வோம், மார்க்கத்தை பின்தள்ளி விடுவோம், உலகிற்கு முன்னுரிமை தருவோம் என்று நினைக்கின்றனர். ஆனால் இதில் முன்னேற்றம் ஒன்றுமில்லை, மாறாக இதில் அழிவுதான் உள்ளது. அல்லாஹ் கூறுகிறான், ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாபி லஅல்லகும் துஃப்லிஹூன். ஆகவே அல்லாஹ்வின் தக்வாவை மேற்கொள்ளுங்கள், அறிவுள்ளவர்களே, அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இங்கு வெற்றி தக்வாவை கடைபிடிப்பவருக்கே கிடைக்கும் என்கின்றான். இன்னும் சொல்வதாயின் அவர்கள்தான் அறிவாளிகளும் ஆவர். இந்த மக்களோ தற்காலிக விருப்பங்களை எல்லாம் என்று நினைக்கின்றனர். உலக விருப்பங்கள் தான் எல்லாம் என்று நினைக்கின்றனர். இதனை மனதிற்கொண்டு நிரந்தர வாழ்வை அழித்துக் கொண்டு விட்டனர். மார்க்கத்திற்கு உலகை விட அதிக முன்னுரிமை வழங்குபவர்களே அறிவாளிகளாவர். உலக வாழ்வே எல்லாம் என்று கருதியவர்கள் தமது நிரந்தர வாழ்வை அழித்து விட்டனர். நிரந்தர வாழ்வை அழித்துக் கொண்டவரை அறிவாளி என்று கூற முடியாது. சிறு விஷயங்களை பெரிய ஒன்றிற்காக தியாகம் செய்பவரே அறிவாளி ஆவார். எனவே அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக உலகை தியாகம் செய்வதே அறிவுடைமையாகும். எனவே ஒரு மனிதன் சரியான மோமீன் இதனையே தனது வாழ்வின் நோக்கமாக கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தை எவ்வாறு பெற முடியும்? அல்லாஹ் கூறுகின்றான், வஹாஸா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன் ஃபத்தபியூ வத்தகு லஅல்லகும் துர்ஹமூன். இந்த வேதம், அதாவது திருக்குர்ஆன், இதனை நாம் இறக்கினோம், இது அருள் நிறைந்தது, இதனை பின்பற்றுங்கள், தக்வாவை கைக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் மீது கருணை காட்டப்படும். எனவே நாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு வாரிசாக வேண்டும் எனில் திருக்குர்ஆனின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அதனை இறைவன் நமக்கு அறிவுறுத்தியுள்ளான். இதனை பின்பற்றுவதுதான் நமக்கு தக்வாவின் வழியை அடையாளம் காட்டும். இறைவன் இதன் விளைவாக கூறுகிறான், உங்கள் மீது இறைவன் கருணை காட்டுவான். அவனது கருணை முடிவடையாது, கருணை காட்டிக்கொண்டே செல்வான். ஏனெனில் முபாரக்கன் என்று வருகிறது. பரக்க என்பதன் பொருள் இறைவன் புறமிருந்து கிடைத்தது மட்டுமன்றி ஒவ்வொரு வினாடியும் அதிகமாகிக் கொண்டே செல்கின்ற மிகச் சிறந்த அருள் என்பதாகும். இது இறை கருணையாகும். அவனது திருப்தியை பெறுவதற்காக மனிதன் ஒரு நன்மை செய்தால் அதனை 10 மடங்காக்குவேன், அது மட்டுமின்றி 700 மடங்கு அதிகமாக்குவேன் என்கின்றான். அதோடும் முடிந்து விடாது, அதற்கு மேலும் என்னால் அதிகரிக்க முடியும், அதிகரிக்கவும் செய்கின்றேன் என்கின்றான். ஆகவே தக்வாவின்படி நடப்பவர் எத்தகைய நற்பலன்களை அனுபவிக்கிறார் என்று பாருங்கள். பிறகு ஒரு அமலுக்கு பல மடங்கு அதிகமாக நற்கூலி பெறுகிறார், அளவில்லாமல் பெறுகிறார். எனவே நம்மில் ஒவ்வொருவரும் இதற்கு முயல வேண்டும். திருக்குர்ஆனில் கட்டளைகளை பின்பற்ற முயல வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையாக தக்வாவின்படி நடப்பவர் என்று கூற முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தக்வாவிற்கு விளக்கமளித்தவாறு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள்,
மனிதனின் எல்லா ஆன்மீக அழகுகளும் தக்வாவின் நுட்பமான வழிகளுள் அடியெடுத்து வைப்பதில் தான் உள்ளது. और सर से पैर तक தக்வாவின் நுட்பமான வழிகள் ஆன்மீக அழகுக்கு நுட்பமான உயிராகும். हाथ और पैर और दूसरे अज़ा हैं இறைவனது அமானிதங்கள் और दूसरी ஈமானிய உடன்படிக்கைகளை முடிந்தவரை நடைமுறைப்படுத்துவது, தலை முதல் பாதம் வரை எவ்வளவு உறுப்புகள் உண்டோ, சக்திகள் உண்டோ, வெளிப்படையாக காணப்படுகிற கண்கள், காது, கை, கால் மற்றும் பிற உறுப்புகள் மற்றும் மறைமுகமாக உள்ள ஹிருதயம், மற்ற ஆற்றல்கள், ஒழுக்கங்கள் ஆகிய அனைத்தையும் முடிந்தவரை சரியான இடத்தில் பயன்படுத்தி तमाम अज़ा से उनकी அனுமதியற்ற இடத்தில் हाथ है இருந்து தடுத்து வைத்தல், மேலும் அதன் மறைமுக தாக்குதல்களில் இருந்து எச்சரிக்கையாக இருப்பது, இவைதான் அல்லாஹ்வின் ஹக்கை தருவதாகும். नेकियों की तरफ जाने वाले हों। அல்லாஹ் தந்த அமானிதங்கள், அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கைகள் हदीस में आया ना ஆகியவற்றை எப்போதும் நிறைவேற்ற முயல வேண்டும். का सवाब दिया जाता है बस எல்லா உறுப்புகளாலும் அதனை நிறைவேற்ற வேண்டும். दूसरी की तरफ जाता இறைவன் கட்டளையிட்ட செயலைத்தான் கைகள் செய்ய வேண்டும். है हक अदा करने वाला है। எல்லா தீய வேலைகளிலிருந்தும் விலகவும் வேண்டும். கால்கள் இறைவன் செய்ய சொன்ன வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். अल्लाह ताला की खातिर उनको इस्तेमाल करना और फिर மஸ்ஜிதை நோக்கி ஒருவர் வைக்கிற ஒவ்வொரு அடி பற்றியும் ஹதீஸில் வருகிறது அல்லவா? कोशिश करना பள்ளிவாசலின் பக்கம் उनको எடுத்து வைக்கப்படும் ஒவ்வொரு அடிக்கும் நற்பலன் தரப்படுகிறது. होशियार रहना எனவே உலக ஆதாயங்களை விட்டுவிட்டு மஸ்ஜிதை நோக்கி வைக்கப்படுகிற ஒவ்வொரு அடியும், தொழுவதற்காக வைக்கப்படுகிற ஒவ்வொரு அடியும் ताला के हुकूक हो गए அல்லாஹ்வுக்கு செய்யும் கடமையாகும். இதுபோன்று மறைமுகமாக உள்ள அனைத்து ஆற்றல்களின் ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்காக அதனை பயன்படுத்த வேண்டும். ஷைத்தான் தாக்கும் போது அதிலிருந்து தப்பவும் முயற்சிக்க வேண்டும். और खुदा ताला ने कुरान शरीफ में கூறுகிறார்கள், மறைமுக தாக்குதலில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். चुनाचे ஷைத்தான் எவ்வாறு நம்மிடம் தாக்க முடியும் என்று பார்க்க வேண்டும். கூறுகிறார்கள், இதற்கு எதிரில் அடியாருக்குள்ள உரிமையை வழங்குவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். पैदा हो அல்லாஹ்வுக்குரிய கடமையை செய்த பிறகு அடியாருக்குள்ள உரிமையையும் கவனிக்க வேண்டும். மனிதனின் அனைத்து ஆன்மீக அழகு இந்த வழிமுறையுடன் தொடர்புடையதாகும். और अहद की हत्तुल वसा रियायत रखे यानी उनको दकीक திருக்குர்ஆனில் அல்லாஹ் தக்வாவை ஆடை என்று கூறியுள்ளான். லிபாசு தக்வா, தக்வா என்ற ஆடை என்பது இறைவனின் வார்த்தையாகும். ஆன்மீக அழகும் அணிகலனும் தக்வாவினாலேயே பிறக்கிறது. कारोबारी लोग हैं தக்வா என்பது மனிதன் இறைவனது எல்லா அமானிதங்கள், உடன்படிக்கைகள், படைப்பினங்களின் எல்லா அமானிதங்கள் மற்றும் உடன்படிக்கைகளை முடிந்தவரை நடைமுறைப்படுத்துவதாகும். अपने काम है அவற்றின் நுட்பத்திலும் நுட்பமானவற்றையும் கடைபிடிக்க வேண்டும். तालिब इल्म है तो वो अपनी पढ़ाई का அதாவது அல்லாஹ்வுக்குரிய கடமைகள், அடியாருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளின் எல்லா பொறுப்புகளையும் அவற்றுள் நுட்பத்திலும் நுட்பத்தையும் கூட நிறைவேற்ற வேண்டும். पर चलने वाली खिला सकती है வியாபாரிகள் வாழ்வின் அன்றாட விவகாரங்களில் வாக்குறுதி தருகின்றனர், ஒப்பந்தம் போடுகின்றனர் என்றால், உடன்படிக்கை செய்கின்றனர் என்றால் அதனை நிறைவேற்ற வேண்டும். चोरी तलफे हुकूक அதனை கணக்கு பார்த்து தந்துவிட வேண்டும். மாணவர்கள் படிப்புக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதுபோக அல்லாஹ்வுக்கு இபாதத்தின் ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும். எல்லா வகையான உரிமைகளையும் நிறைவேற்றுவதே தக்வாவாகும். அன்னார் இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள், முத்தகியாவதற்கு பெரும் பெரும் விஷயங்களான விபச்சாரம், திருட்டு, உரிமையை பறித்தல், காட்டுதல், தற்புகழ்ச்சி, பிறரை இழிவாக பார்த்தல், கருமித்தனம் ஆகியவற்றை விட்டு விலகுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். इनको छोड़ना इंसान தீயொழுக்கங்களை விட்டு விலக வேண்டும். जो घटिया किस्म के अखलाक हैं பெரும் பெரும் பாவங்களிலிருந்து மனிதன் தப்பித்து விடுகிறான். செயற்கைத்தனம், கருமித்தனம், தற்பெருமை, காட்டுதல் ஆகிய அனைத்தையும் மனிதன் விட்டுவிட வேண்டும். अगला में तरक्की करे பிறகு எல்லா கீழான தீயொழுக்கங்களையும் விட்டு விலக வேண்டும். लोगों से அதிலிருந்து தப்பிப்பது மட்டுமின்றி कि लोगों से मुरव्वत அதற்கு பதில் உயர் நல்லொழுக்கங்களில் முன்னேறவும் வேண்டும். மக்களிடம் நல்லொழுக்கம் எவ்வாறு காட்டுவது? सच्ची वफा மக்களுடன் இனிமையாக பழகுதல், அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுதல், मुकाम महमूद இறைவனுடன் உண்மையான பற்று, अल्लाह ताला के உண்மை ஆகிய பண்புகளை மேற்கொள்ளுதல், சேவையின் புகழுக்குரிய ஸ்தானத்தை தேடுதல், அதாவது அல்லாஹ்வின் ஹக்கை தருவதற்கும் மார்க்க சேவைக்காகவும் அதிகபட்ச முயற்சியை மேற்கொள்ளுதல், और जो लोग அது பாராட்டத்தக்கதாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களால் மனிதன் முத்தகி என்று அழைக்கப்படுகிறான்.
यानी अगर एक एक खुल्क फर्दन फर्दन किसी में हो तो उसे मुत्तकी नहीं कहेंगे। இந்த பண்புகளின் தொகுப்பாக விளங்குபவர்கள் எவர்களிடம் இந்த அனைத்து பண்புகளும் காணப்படுமோ அவரே முத்தகி ஆவார். அதாவது ஏதாவது ஒரு நற்பண்பு காணப்பட்டால் அவர் முத்தக்கியாக மாட்டார். பல நன்மைகள், நல்லொழுக்கங்கள், பல்வேறு அமாலே சாலிஹாக்கள் உள்ளன. ஒருவரிடம் அவற்றில் 1 அல்லது 2 அல்லது 3 இருந்தால் மட்டும் அவர் முழுமையான முத்தகி என்று அழைக்கப்பட மாட்டார். கூறுகிறார்கள், இந்த எல்லா பண்புகளும் ஒருங்கமே பெற்றவரே முத்தகி ஆவார். எல்லா கீழான தீமைகளை விட்டுவிட்டு உயர் நல்லொழுக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நல்லொழுக்கத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவரை முத்தகி என்போம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நற்பண்புகள் இருந்தால் அவரை முத்தகி என்று கூறமாட்டோம். உயர் நல்லொழுக்கம் அனைத்தும் அவரிடம் மொத்தமாக இல்லாதவரை முத்தகி என்று கூற முடியாது. அத்தகைய மக்களுக்காகவே லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் உள்ளது. அதற்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அதாவது அந்நிலையடைந்த மனிதனுக்கு எந்த பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அல்லாஹ் அவருடன் இருக்கிறான். அவன் கூறுகிறான், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் அவர் பிடிக்கும் கையாகி விடுகிறான், அவர் பார்க்கும் கண்ணாகி விடுகிறான், அவனது காதாகி விடுகிறான், அதனால் அவர் கேட்கிறார், அவரது காலாகி விடுகிறான், அதனால் அவர் நடக்கிறார். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, எனது நண்பரை பகைப்பவரிடம் என்னை எதிர்க்க தயாராக இருந்து கொள் என்று இறைவன் கூறுகிறான். ஓரிடத்தில் கூறுகிறார்கள், இறைவனது வலியுடன் தாக்குதல் தொடுப்பவரை, ஒரு சிங்கத்திடமிருந்து அதனது குட்டியை பறிப்பவரை சிங்கம் எவ்வாறு தாக்குமோ அவ்வாறு இறைவன் தாக்குகிறான். இதுவே தக்வாவின் நிலை. இதனை பெற நாம் முயல வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மேற்கோளை வாசித்தேன். அதில் ஜல்சாவின் நோக்கங்களே எழுதியிருந்தார்கள். அதில் அவர்கள் கவனமூட்டியுள்ளார்கள், ஜல்சாவில் வந்து உங்கள் மார்க்க காரியங்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், நான் சுருக்கமாக முதலில் கூறிவிட்டேன், மார்க்க காரியங்கள், மார்க்கத்தின் தப்லீக், அதற்காக தியாகங்கள் செய்ய வேண்டும். உங்களுள் பெரும்பாலார் பாகிஸ்தானில் இருந்து ஹிஜ்ரத் செய்து இங்கு வந்தவர்கள். பாகிஸ்தானில் மார்க்கத்தை பரப்புவது, தப்லீக் செய்வது ஒருவரும் இருக்கட்டும், மார்க்கத்தின் படி அமல் செய்யக்கூட அனுமதி இல்லை. அதனால் தான் இங்கு வந்துள்ளீர்கள். தொழுகையை பகிரங்கமாக நிறைவேற்ற முடியாது. கலிமா எழுதுவதில் இருந்து நாம் தடுக்கப்படுகிறோம். அன்றாடம் நமது பள்ளிகளில் இருந்து கலிமாவை அழிக்க அரசாங்கத்தாரும் போலீஸ்காரர்களும் மோலைகளின் தூண்டுதலால் வருகின்றனர். இப்போது பெரிய நகரங்களில் பெரிய பள்ளிகளின் பக்கம் இவர்களின் பார்வை உள்ளது. எவ்வாறு இருப்பினும் மார்க்க விஷயத்தில் அகமதிகள் மீது நெருக்கடிகள் தரப்படுகின்றன. எனவேதான் உங்களில் பெரும்பாலார் இங்கு வந்துள்ளீர்கள். கடந்த சில காலத்துக்கு முன் தாய்லாந்தில் இருந்து கணிசமான பாகிஸ்தான் குடும்பங்கள் இங்கு வந்துள்ளன. அங்கு பாகிஸ்தானிகள் சிக்கியிருந்தனர். அவர்களின் வழக்குகள் UNO மூலமாக தீர்க்கப்பட்டது. தற்போது இங்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இங்கு வந்தவர்களுள் சிலர் பாகிஸ்தானில் நெருக்கடியுடன் வாழ்ந்து வந்தனர். சிலர் சுற்றுப்புறத்தால் சிரமத்திற்கு ஆளாகியிருந்தனர். எவ்வாறு இருப்பினும் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். இப்போது இங்கு நீங்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கிறீர்கள். எனவே பாகிஸ்தானில் வாழும் அகமதிகளுக்காக வெளியில் வாழ்பவர்கள் நிறைய துஆ செய்ய வேண்டும். விரைவில் அவர்களின் இந்த நாட்களை அல்லாஹ் மாற்றுவானாக. அவர்களுக்கு மார்க்க சுதந்திரம் கிடைக்கட்டுமாக. இன்னொன்று, பாகிஸ்தானுக்கு வெளியில் வாழும் அகமதிகளுக்கு உள்ள பொறுப்பாவது அவர்கள் மார்க்க காரியங்களுக்காக முன்னால் வர வேண்டும். ஹாலந்து ஒரு சிறு நாடு. இங்குள்ள ஒரு அரசியல்வாதி இஸ்லாத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயன்றார். இங்கு அகமதிகள் நிரந்தர திட்டத்துடன் தப்லீக் வேலைகளை விரிவுபடுத்தினால் இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வுகளை பெருமளவு அளித்துவிட முடியும். அது மட்டுமன்றி இஸ்லாத்தின் சிறப்பை எடுத்து வைக்க வாய்ப்பும்
கிடைக்கும். ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் பெரும் நோக்கமாவது इशात का है। ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரியத்தை பரப்புவது. हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम लेकर आए थे और जो कुरान करीम की सूरत में அது திருக்குரானின் வடிவில் நம்மிடம் பாதுகாப்பாக உள்ளது. इस पैगाम को दुनिया तक पहुंचाने का काम भी हमारा है। इस बारे में भी भरपूर कोशिश होनी चाहिए। அந்த தூதி செய்தியை यहाँ अल्लाह ताला உலகம் வரை கொண்டு செல்லும் பணியும் के लोग पास हैं நம்முடையதே ஆகும். और इनमें இது சம்பந்தமாக முழு முயற்சி செய்ய வேண்டும். तबलीग இங்கு அல்லாஹ்வின் அருளால் பல்வேறு சமுதாய மக்கள் வாழ்கின்றனர். ताला के फजल से அவர்களுள் அஹ்மதிகளும் உள்ளனர். दुनिया में இங்கு தப்லீகை துரிதப்படுத்தும் தேவை உள்ளது. और हज़रत मसीह मौद अलैहिस्सलाम இறையருளால் का सुल्तान உலகில் எப்பகுதியில் இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்த மக்கள் இருக்கிறார்களோ बाजू बनते हुए அவர்கள் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வலுவான अल्लाह ताला के फजल से உதவியாளர்களாகி கிலாஃபத்திற்கு ஆதரவளித்து उसी हो रहा है। தப்லீக் பணியை விரிவுபடுத்தியுள்ளனர். जमात की तरफ तवज्जो पैदा हो रही है। அப்பகுதியில் ஜமாத்தின் அறிமுகம் இறையருளால் ஏற்பட்டும் உள்ளது. நல்லியல்பு கொண்ட மக்களுக்கு दिलचस्पी नहीं, அப்பகுதிகளில் ஜமாத்தின் பக்கம் கவனம் திரும்பியுள்ளது. अक्सर मुल्कों में यही हाल है। बाकी பெருமளவில் ஏற்படுகிறது. பலர் கூறுகிறார்கள் இங்குள்ள மக்களுக்கு மார்க்கத்தில் ஆர்வம் இல்லை. और यही नहीं बल्कि मुसलमान ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகளில் இதுதான் நிலை. ஏன் மேற்கத்திய நாடுகளிலேயே இதுதான் நிலை. को यकीन नहीं है। अगर अल्लाह முழு கிறிஸ்தவ உலகிலும் இதுதான் நிலை என்று கூற வேண்டும். அது மட்டுமல்ல, ताला हुए हैं முஸ்லிம் நாடுகளிலும் பேர்தாங்கி உலமாக்களுக்கும் மார்க்கத்தில் எந்த ஆர்வமும் இல்லை. அல்லாஹ் மீது உறுதி இல்லை. ये कहते हैं जी उनको दिलचस्पी नहीं, அவ்வாறு இருந்தால் அக்கிரமும் அநீதியும் यकीन नहीं है। முடுக்கிவிடப்பட்டுள்ளது போன்று ये भी हमारा काम உலமாக்களும் அவர்களின் பின்னால் செல்பவர்களும் சரி இவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். जैसे कि எனவே இம்மக்களுக்கு மார்க்கத்தில் ஆர்வம் இல்லை, இறைவன் மீது யக்கீன் இல்லை என்று கூறுகின்றனர். இறைவன் மீது யக்கீனை உருவாக்குவதும் தான் நமது வேலை. அல்லாஹ் கூறுகிறான், और मुकम्मल திருக்குரானை பின்பற்றுங்கள், जाएंगे தக்வாவை மேற்கொள்ளுங்கள். आ जाएंगे मुत्तकी की जो நாம் உண்மையில் इस्लाम ने फरमाई है। நமது ஒவ்வொரு அமலாலும் तो हमारे இந்த முழுமையான வேதத்தை பின்பற்றுவோராகிவிட்டால் रास्ते खोलने का बायस बन ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் முத்தக்கிகளுக்கு கூறிய வரையறையின் கீழ் வந்து விடுவோம். जाए इंशाअल्लाह ताला நமது முன்மாதிரியே தப்லீகின் வழியை திறக்கும். के रास्तों को तलाश எவ்வாறு இருப்பினும் இது கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாகும். जिस पर चलने की हर अहमदी को जरूरत है। हज़रत मसीह मौद अलैहिस्सलाम की बैत में आकर இதன் பக்கம் கவனம் செலுத்தினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வே நிலைமையை மாற்றி விடுவான். किया है, उसको सामने रखने की जरूरत है। எனவே தப்லீகிற்கான வழியை தேடுவதற்கும் தக்வாவே நிபந்தனையாகும். हमारे अमल அதன்படி कोशिशें செல்வதற்கு ஒவ்வொரு அகமதிக்கும் தேவை உள்ளது. दुनिया को ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய பையத்தின் கீழ் வந்து நாம் நம்முள் தூய மாற்றம் ஏற்படுத்துவதாக உறுதி எடுத்துள்ளோம். அதனை கவனத்தில் கொள்வது அவசியமாகும். நமது அமல், நமது முயற்சி, நமது துஆக்கள் இவைதான் உலகிற்கு வழிகாட்ட காரணமாக அமையும். हर अहमदी को அதுவன்றி இக்காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தை தவிர உண்மையான இஸ்லாத்தை உலகின் முன் வைக்க வேறு ஒரு ஜமாத்தும் இல்லை. वहाँ इस अहद की भी जरूरत है। எனவே இந்த ஜர்சாவுக்கு வந்து ஒவ்வொரு அகமதியும் இந்த 3 நாட்களில் தம்மை ஆய்வு செய்யும் தேவை உள்ளது. அதே வேளையில் இனி வருங்காலத்தில் இறைவனுக்குரிய ஹக்கை நிறைவேற்ற முயல்வோம் என்று உறுதியெடுக்கும் தேவையும் உள்ளது. और इस मुल्क உங்கள் சகோதரரின் உரிமையை தருவதற்கு முழுமையாக முயல வேண்டும். आज़ादी से रहने के मौके मुहैया फरमा சமுதாயத்தின் ஹக்கை நிறைவேற்ற முழுமையாக முயற்சிக்க வேண்டும். இந்த நாட்டிற்குரிய ஹக்கையும் வழங்கவும் முழுமையாக முயற்சிக்க வேண்டும். இந்த நாடு நமக்கு சுதந்திரமாக வாழ வாய்ப்பளித்துள்ளது. இந்த கடமையை தப்லீக் மூலமே நிறைவேற்ற முடியும். கடமையை दूर करके अदा किया இஸ்லாத்தின் அழகிய போதனையை கொண்டு சேர்ப்பதன் மூலமே நிறைவேற்ற முடியும். जवान बूढ़े இந்த கடமையை இஸ்லாத்தின் மீதுள்ள தப்பெண்ணங்களை களைவதன் மூலமே நிறைவேற்ற முடியும். इस तरह तो जो पैदा होगी எனவே எல்லா ஆண், பெண், வாலிபர், வயோதிகர் ஆகியோர் இந்த கடமையை நிறைவேற்ற முயலுங்கள். जो ऐसे निशानात दिखाते हैं அப்போதுதான் இந்த பக்கம் கவனம் ஏற்படும். इंसान नहीं कर அப்போதுதான் புரட்சி ஏற்படும். துஆவில் மூழ்கி இருங்கள். அல்லாஹ் துஆவின் மூலமே அடையாளங்களை காட்டுகிறான். अल्लाह ताला के हुजूर हम झुकें, एक होकर மனிதனால் பொதுவாக செய்ய முடியாத போது, தப்லீக் செய்ய முடியாத போது நாம் அல்லாஹ்வின் முன் குடிவோம், ஒன்று சேர்ந்து துஆ செய்வோம். பிறகு இறைவன் அடையாளங்களை காட்டுவான். अल्लाह ताला அந்த அடையாளங்களே புரட்சிக்கு காரணமாகும். फरमाए அல்லாஹ் தாலா எல்லோருக்கும் இதற்கு வாய்ப்பளிப்பானாக. में हर शामिल होने जलसे में शामिल होने वाले
இந்நாட்களில் ஜல்சாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தனது வாழ்வு நேரம் அனைத்தையும் துஆவில் கழிக்கும் வாய்ப்பினை அல்லாஹ் வழங்குவானாக. அனைவருக்கும் தூய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு வழங்குவானாக. ஜும்மாவுக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுவேன். அது நமது மிகவும் பழைய தூய தொண்டராகிய கண்ணியத்திற்குரிய நாசிர் அஹமது சாவுடையது. இவர் முன்னாள் முஹாசிப் மற்றும் சதர் அஞ்சுமன் அஹமதியா பாகிஸ்தானுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆடிட்டர் மற்றும் ஆபீசராக பணியாற்றியவர். மே மாதம் 13ஆம் தேதி நீண்ட நோய்க்கு பிறகு தமது 74வது வயதில் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மூட்டு வலியால் சில காலம் அவதிப்பட்டார். இவரது குடும்பம் ஷேக்வான் குர்தாஸ்பூர் மாவட்டம் இந்தியாவை சேர்ந்ததாகும். மர்ஹூமின் தாதா இலாஹி பக்ஷ் சாஹிப் ரஸியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியாக இருந்தார்கள். இவரது தந்தையார் மியா சிராஹுத்தீன் சாப் அவர்கள் ஹஜ்ரத் ஹலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல் அவர்களின் கையில் பைஅத் செய்திருந்தார்கள். பிறகு ஷஹ்வானில் இருந்து காதியானுக்கு வந்தார்கள். நாசிர் சாப் 1938 காதியானில் பிறந்தார். தொடக்க கல்வி காதியானில் பயின்றார். பாகிஸ்தான் ஹிஜ்ரத்துக்கு பிறகு டிஐ ஸ்கூல் சினியோட்டில் மெட்ரிக் பாஸ் செய்தார். பிறகு BA வரை கல்வி பயின்றார். ஜூன் 1956 சதர் அஞ்சுமன் அஹமதியாவில் பல்வேறு துறைகளில் தொண்டாற்றியுள்ளார். ஹசானா அலுவலகத்திலும் பிறகு வசியத் அலுவலகத்திலும் பணிபுரிந்தார். பிறகு அபிஷியல் செக்ரட்டரி மஜ்லிஸ் கார்பஸ்தாஸ் ஆக இருந்தார். பிறகு நாயிப் எடிட்டராக நியமிக்கப்பட்டார். 1990 நாயிப் எடிட்டராக நியமிக்கப்பட்டார். 1993 2008 வரை மஹாசிப் மற்றும் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீசராக தொண்டாற்றினார். நீண்ட காலமாக தப்தர் ஜல்சா சாலானா நாசிமாக இருந்தார். பல நற்பண்புகளும் ஒழுக்கங்களும் உடையவராக இருந்தார். முறையாக தொழுகைக்கு வருபவர், நோயுற்ற நிலையிலும் பள்ளிக்கு வந்தார், தஹஜ்ஜுத் தொழுபவர், துவா செய்பவர், இனிய சுபாவம், சிரித்த முகமுடையவர், விருந்தினர்களை உபசரிப்பவர், உடனிருப்பவர்களை பரிவுடன் நடத்துபவர், நிறைவாற்றல் அதிகம். முஹல்லாவில் நிறைய குழந்தைகளுக்கு திருக்குர்ஆன் கற்றுக் கொடுத்தார். ஹிலாஃபத்துடன் பேரன்பும் மதிப்பும் கொண்டிருந்தார். மூசியாக இருந்தார். தமது வாழ்நாளிலேயே சொத்துடைய விகிதாச்சாரங்களை வழங்கிவிட்டிருந்தார். மனைவி தவிர அவரது ஞாபகமாக 2 மகள்கள் உள்ளனர். அல்லாஹ் தஆலா மர்ஹூமுடன் மக்ஃபிரத்திற்குரிய நடைமுறையை காட்டுவானாக. தனது திருப்தியின் ஜன்னத்தில் அவருக்கு உயிரி இடமளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى